வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது இறால் கறி. இந்த இறால் கறி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் தான் வைக்க போகிறோம். இப்படி செய்ய இதன் சுவை இன்னும் நல்லா இருக்கும். இதை இப்போ நாங்கள் எப்படி வைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இறால் கறி நான் இன்றைக்கு 1 கிலோ அளவான இறாலில் தான் செய்து கொள்ள போகிறேன். இதுக்கு இறாலை வாங்கி எல்லாம் சுத்தமாக்கிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் கறியை வச்சுக்கொள்ள போகிறோம். சட்டியை சூடாக விட்டுட்டு இதில் 2 மேசக்கரண்டி அளவான எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், இதோட 1/2 தேக்கரண்டி வெந்தயம். எப்பயும் நீங்கள் இறால் கறிக்கு வெந்தயம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கொள்ளணும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக வட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை ஓரளவு வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட உள்ளி சேர்த்துக்கொள்ள போகிறோம். எப்பவும் நீங்கள் இறால் கறி செய்ய உள்ளியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இதில் ஒரு 10 உள்ளி பல் எடுத்து நல்லா சின்னனாக தோலரிச்சிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். இது நீங்கள் வேணும்னு சொன்னால் உள்ளியை பேஸ்ட்டாவோ அல்லது இடிச்சோ சேர்த்துக்கொள்ளலாம். இதோட 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கொள்கிறேன். இதோட கருவேப்பமில்லை, ஒரு கட்டு கருவேப்பமில்லை எடுத்து அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இனி நல்லா வதங்கி வரட்டும். அந்தளவுக்கு வதக்கி கொள்ளுவோம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன், கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா அரைச்செடுத்து கொள்ள போகிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் சின்ன வெட்டி கூடி சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அப்படி சேர்க்கிறத விட தக்காளியை எப்படி நாங்கள் அரைச்சிட்டு சேர்க்க இந்த கறி நல்லா தடிப்பாக இருக்கும். அதால் இப்போ நான் அரைச்செடுத்து அந்த தக்காளியையும் இந்த நேரம் இதெல்லாம் வதங்கினோன்னு இந்த நேரம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் தக்காளியை சேர்த்துட்டோம். இதோட இந்த கறிக்கு தேவையான மஞ்சத்தூள் நான் 1/2 தேக்கரண்டி அளவான மஞ்சத்தூளை சேர்த்துக்கொள்கிறேன். மற்றது நீங்கள் இந்த நேரத்தில் தூளை சேர்க்காதீங்கோ. இப்போ தூளை சேர்க்காமல் உப்பும் பிறகு தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இதில் கொஞ்சம் இந்த எண்ணெய் விடுற தன்மையை வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த தக்காளி சேர்ந்து எல்லாம் வதங்கி கொஞ்சம் சைட்டில் பார்க்க எண்ணெய் தன்மை வரும். அந்த அளவுக்கு இடக்கிட கிளறி விட்டு வதக்கி கொள்ளுவோம். இப்போ எனக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்து பாருங்கள், சைட்டில் கொஞ்சம் எண்ணெய் வர வலிக்கிட்டுது. இப்படி வந்த பிறகு தான் நாங்கள் இறாலை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற இறால் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இந்த நேரமே சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ உப்பை சேர்த்துட்டு இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க போகிற இல்லை. இதில் இருக்கிற அந்த இறாலில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையிலேயே தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த இறால் ஒரு அரைப்பதத்துக்கு அவிஞ்சு வந்துடும். இறால் நாங்கள் கன நேரம் எல்லாம் அவிக்கக்கூடாது. முதல் ஒரு அரைப்பதத்துக்கு அவிஞ்சு வரட்டும். இதில் இருக்கிற தண்ணியிலேயே தண்ணியை சேர்க்காமல் மூடியை போட்டு ஒரு கனெல்லாம் கிளறிட்டு மூடியை போட்டு அவிய விட்டு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மூடியை போட்டு அவிய விட்டுருந்தாங்க. இப்போ திறந்து பார்க்க தெரியும். இப்போ இறால் ஓரளவு அவிஞ்சு அது கொஞ்சம் சுருண்டு வந்திருக்குது. அதோட பாருங்க வெளியில் கொஞ்சம் தண்ணித்தன்மையும் இருக்குது. இப்போ இந்த நேரம் தான் இந்த கறிக்கு தேவையான தூளை சேர்த்துக்கொள்ள போகிறோம். தூளை நீங்கள் முதல் சேர்க்காமல் இப்படி இந்த நேரம் சேர்க்க இன்னும் அந்த கறியின் சுவை இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் 1.5 மேசக்கரண்டி அளவான தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தூளை சேர்த்து ஒருக்கா எல்லாம் சேர்த்து கிளறி விட்டு கொள்ளுவோம். நான் ஏற்கனவே பழப்புளி கொஞ்சம் எடுத்து சின்ன நெல்லிக்காய் அளவான பழப்புளி எடுத்து தண்ணியில் ஊற விட்டுருந்தேன். நான் அதை இப்போ கரைச்சி இந்த நேரம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் தக்காளி சேர்த்திருந்தாலும் இந்த கறிக்கு பழப்புளி சேர்க்கக்கான் அதோட சுவை இன்னும் நல்லா இருக்கும். அதால் கட்டாயம் நீங்கள் பழப்புளி சேர்த்து செய்து கொள்ளுங்க. இப்போ பழப்புளியை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இந்த நேரம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறோம். நான் இதுக்கு சேர்க்குறது 1/2 கப் அளவு தண்ணி. இதில் சேர்க்குற தண்ணியின் அளவு நீங்கள் உங்களுக்கு குழம்பு தன்மை எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது நாங்கள் இறால் கறி அதிக நேரம் அவிய விடக்கூடாது. ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே கன நேரம் அவிய விட்டோம்னு சொன்னால் அந்த இறால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதால் ஓரளவான தண்ணியை சேர்த்து இப்போ மூடியை போட்டு திருப்பி வத்தி இந்த தூளுண்ட மனம் எல்லாம் போய் வத்தி வர அளவுக்கு விட்டு கொள்ளுவோம்.
இப்போ பாருங்க எனக்கு இந்த இறால் கறி அளவாயே வத்தி வந்துட்டது. இடையில உப்பெல்லாம் பார்த்தா நல்ல அளவாக இருக்குது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அதோட சுவையான இறால் கறி செய்துட்டோம். இந்த இறால் கறி நாங்கள் சோறு, வெள்ளமா, புட்டு இதோட எல்லாம் சாப்பிடக்க சூப்பராக இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க. இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.